மேடையில் பேசுகிறாரு, நீங்கள் சொன்னீங்க எங்கள் அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன் அப்படி தாண்டா பண்ணுவேன்னு சொல்கிறாருன்னா எத்தனை படங்கள் வந்து விஜய் வந்து தொடர்ந்து இயக்குநர்களுக்கு கொடுத்துருக்காருன்னு யோசிச்சு பாருங்களேன். முருகதாஸுக்கு அப்புறமா அவர் தொடர்ந்து கொடுத்தது யாருக்கு? ஆமாம், முருகதாசன் அட்லி தான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் அன்னைக்கு கூட நம்ம லியோ சக்ஸஸ் மீட்டில் பேசும்போது கூட மை பாய்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அட்லி, நெல்சன், லோக்கி அப்படிங்கிறார். ஏன்னா அவருக்கான அந்த இயக்குநர்கள் அவங்க தான்ற அவர் முடிவு பண்ண வந்து ரஜினி சாரி அப்படியே வந்து KS ரவிக்குமார்ல இருந்து அவர் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேர் தான் இயக்குநர்கள் அப்படின்னும் போது இவர் அப்படி தான் வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல தான் அட்லியை வச்சிருக்காரு. அது இல்லாமல் ஒவ்வொரு வாட்டியும் தன் கூட இருக்கவங்களோட ஹெல்ப், அதாவது சிவகார்த்திகேயன் சொல்லி தான் அங்கே ஒரு படம் வந்து ஃபிக்ஸ் ஆகுது ராஜாராணி. அதுக்கப்புறமா விஜய் சார் சொல்லி தான் வந்து அடுத்தடுத்த படங்கள் ஹிட் ஆகுது. அதுக்கடுத்து ஷாருக் கான் கதை சொல்லும் போது விஜய் சார் சொல்லி தான் நடக்குது, நெல்சன் சொல்லி தான் நடக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி தான் அவர் வந்து வந்திருக்காரு. இதை தாண்டி இவங்க வந்து பேசுறது என்னன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது சரியாக பயன்படுத்திக்கிறான்ல, அதுவே எனக்கு தெரிஞ்ச பெரிய விஷயம்தான். அதை சரியாக பயன்படுத்தினவனையும் அப்பெல்லாம் நீ பயன்படுத்தினாலாம் நீ பெரிய ஆள் கிடையாது, நாங்கள் பார்க்கும்போது நீ இப்படி தான் இருக்கணும், நீ இந்த மாதிரி தான் பண்ணுவோம், நீ எப்போ பார்த்தாலும் உன்னை வந்து நீ பிரியாவுக்கு வந்து நீ வந்து பொருத்தம் இல்லை அப்படின்னு. ஆக்சுவலி இவங்க சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. அவர் கோடி கோடியாக சம்பாதிச்சு தான் இருக்காரு, வீடு கட்டினா எல்லாம் பண்ணார் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் தன்னுடைய சாதனை எவ்வளோ பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டார். எனக்கு தெரிஞ்சு வந்து அட்லி ஜெயிஸ்டார் தான் சொல்லுவேன்.